அன்பு நேயர்களே, நாம் பல காணொளிகளில் அரசாங்கம் மீது ஒரு குறை சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது இந்த பொருளாதார குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக இந்தியாவிலே ஜெயலலிதாவை தண்டித்தது போன்று ஒரு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இல்லையா? அதற்கு அதே போல இலங்கைக்குள் குற்றவாளிகளை பல வகையான குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக இலங்கையில் கடந்த ஜனவரி மாதமே திறந்து வைக்க செயல்பட்டது மறைமுகமாக செயல்பட்டது சென்ட்ரல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, சிசிஐபி. இது சிஐடி நிர்வாகத்துக்குள்ள இயங்கி வந்துச்சு. நாம் அதை வெளியாக்க இயலாது. இப்போ உத்தியோகபூர்வமா அவங்களே திறந்துட்டாங்க. நாரகம்பேட்டையில லேபர் டிபார்ட்மெண்ட்ல இது இயங்குது. உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டு பல வகையான குற்றவியல், அதாவது இந்த பல வகை என்றால் இந்த போதை வஸ்து கடத்தல்கள், ஆழ்கடத்தல்கள், செக்கு மோசடி, இப்படி பல வகையான குற்றங்களை விசாரிப்பதற்காக இது ஒரு ஸ்பெஷல் பியூரோ மாதிரி இயங்குறாங்க இந்த அரசாங்கம், ஜேவிபி அரசாங்கத்திலே தலைமை கீழே. அப்ப நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லையா, இந்த ஊழல் குற்றவாளிகளை டேமேஜ் பண்ணி அல்லது மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்ட வேண்டிய இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்ற அந்த தேவையும் நிறைவேற போகுது. அதையெல்லாம் சேர்ந்துதான். அதாவது இப்ப ரணில கைது செஞ்சாங்க இல்லையா, இப்ப ரணில ரிமாண்ட் பண்ணின கேஸ் எல்லாம் இதுக்குள்ளாம் இனி அடங்கும். அப்ப இனிமேல் கைது செய்யப்பட்ட அரசியல்வாதிகள், ஊழல்வாதிகள், ஆட்கடத்தல்வாதிகள், போதை வஸ்து மூலம் உழைத்தவர்கள் அத்தனை பேர்களை இந்த சிசிஐபிக்கு எல்லாம் கொண்டு வர போறாங்க. அது குறித்தாங்க நான் பாப்போமா. இலங்கை காவல்துறை புதிய மத்திய புலனாய்வு பணியகத்தை ஆரம்பித்துள்ளது. குற்ற புலனாய்வு துறையின் சிஐடியின் கீழ் உள்ள வழக்குகளின் விசாரணையின் செயல்திறனை அதிகரிக்கும் பொருட்டு இந்த புதிய பிரிவு ஒன்று நிறுவப்பட்டிருக்கின்றது. மேலும் கடந்த காலங்களில் நடந்த நிதி குற்றங்கள், அரசு நிதியை தவறாக பயன்படுத்துதல், அரச சொத்துக்கள் மற்றும் பிற மோசடி செயல்களை விரைவாக விசாரிக்கவும். இந்த வருகிறதே அரசியல்வாதிகளுக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்று காட்டிக் கொள்ளாம பல வகையான ஒரு விசாரணை மாதிரி காட்டிக்கொள்ள போறாங்க. மற்றும் பிற மோசடி செயல்களை விரிவாக விசாரிக்கவும் இந்த சிசிஐபி செயல்படும். பல்வேறு குற்றவியல் விசாரணைகளை கையாளும் நோக்கில் இலங்கை காவல்துறை மத்திய புலனாய்வு பணியம் ஒன்றை ஏற்கனவே செய்வதற்காக திட்டமிட்டு வந்தாலும், அது மறைமுகமாக செயல்பட்டு வந்தாலும், இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இயங்குவதாக அரசாங்கமே உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டது. சீனியர், அதாவது நம்ம தெரிஞ்சிருக்கும் எல்லோருக்கும், சீனியர் எஸ்எஸ்பி, சீனியர் சூப்பர்னோ போலீஸ் சானி அபேசேகர டைரக்டராகவும், அதே நேரத்தில் சீனியர் டிஐஜி ஜெனரல் ஆய்வாளர் சட்டத்தரணி நிஹால் தல்துவே புதிய பணியகத்தின் துணை ஆய்வாளர் ஜெனரலாக செயல்படுவார் என்று ஐஜிபியால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு, கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு, நிதி மற்றும் வணிக குற்ற பிரிவு, கணனி அதாவது சைபர் கிரைம் குற்ற புலனாய்வு பிரிவு, மனித கடத்தல் மற்றும் கடல்சார், இந்த கடல் வழியாக நடக்கிற குற்றங்கள். அதுல என்ன கடல் வழியான்னு சொன்னால் நமக்கு வழங்கணும் என்ன, ஆயுத கடத்தல், போதை வஸ்து கடத்தல், ஆழ்கடத்தல், அதை மெயின் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும் கடல்சார் குற்ற புலனாய்வு பிரிவு, அத்துடன் குற்ற புலனாய்வு மற்றும் புலனாய்வு பகுப்பாய்வு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களின் விசாரணைகளை இந்த பணியகம் செய்யும். அதுக்கெல்லாம் இதெல்லாம் வருதா. இப்ப 4ஆம் ஆண்டு சிஐடி கொஞ்சம் வேலை குறைஞ்சிருச்சு. குற்ற புலனாய்வு துறை சிஐடி தற்பொழுது கையாளும் விசாரணைகள் வழக்கின் தன்மைகளை பொறுத்து சிஐடி அல்லது சிசிஐபிக்கு மேற்கொள்ளப்படும். அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம இது ஸ்டார்ட் பண்ணல தானே. என்னுடைய பார்வையில் எப்படி தெரியுது என்றால், சின்ன குற்றங்கள், அதாவது பழமையான குற்றம் எல்லாம் சிஐடி 4ஆம் ஆண்டு கவனிக்கிறேன். இது கொஞ்சம் அப்கிரேட் என்று சொல்லி வந்தால் சிசிஐபி பாரம்பரியம் இதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. இதான் நடக்க போகுது. ஒவ்வொரு விசாரணையும் எந்த நிறுவனம் கையாளும் என்பதை தற்காலிக காவல்துறை தலைவர், இப்ப நான் பேமெண்ட் ஆயிட்டாங்கல்ல, இப்ப அவங்கள தானே தற்காலிகமா சொல்றாங்களும், இப்ப பேமெண்ட் ஐஜிபி தான் முடிவு செய்வார். ஏன்னா ஐஜிபி இப்ப ஒரு விளையக்கணும். ஐஜிபி சில விடயங்களை ஒரு சிறிய மட்டம், நம்ம சினிமா துறையில படங்களை பார்ப்போம் இல்லையா,
அதாவது இந்த குற்றவாளிகளுக்கு, அதாவது என்ன சொல்ல போனா இந்த போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கு போலீஸுக்கு உள்ளாத வந்து திட்டமிடுற செய்திகள் போகுது. இப்ப இந்தோனேஷியாவில அள்ளிக்க அந்த 5 பேருக்கையும் அது யாருக்கு தெரியுது? சானி அபேசகட ஸ்பெஷல் டீம் உண்டு கீழ்மட்டம் ஐஜி டிஐஜி மாருக்கே தெரியாது. ஃபாரின் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர், ஜனாதிபதி, இவ்வளவு பேருக்குள்ளான் அடங்குது. இப்ப சினிமாவில நம்ம பார்த்திருப்போம் இல்ல, முக்கியமான சில கைதுகள் நடக்க போகுது என்றால் முன்கூட்டியே மெசேஜ் போயிடும். அதையெல்லாம் மறைச்சி இந்த பாய்ச்சல், இந்த ஜம்மிங் வெற்றி பெறணும் என்றால் ஏகப்பட்ட விடயங்களை மறைக்க வேண்டிய தேவை இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால மிகவும் இரகசியமான முறையில விசுவாசமான ஐஜி உண்டு, அது ஜனாதிபதி நல்ல தோஸ்து இல்லையா, அதனால மிகவும் மறைமுகமான மறைக்கப்பட்ட இரகசியமாக பாதுகாத்தான் செய்கிறாங்க. அந்த ஒரு வகையில தான் இந்த 5 நாய்க்களையும் இந்தோனேஷியாவில் அள்ளிக்கரை கிடைச்சிச்சு. என்னால் உடனே மெசேஜ் போகுமே, கீழே உள்ள நாய்க்களை மட்டங்களுக்கு தெரியும், அவனுள்ள டக்குனே மெசேஜ் போட்டு கொடுத்துருவாங்க, இந்த வாரானங்கள் தப்பிக்கொள்ளு. அந்த மாதிரி அது சினிமாவில் பாப்பம் இல்ல, அந்த மாதிரி ஸ்டைல் தான் இது. இலங்கை காவல்துறை மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றது. இது நாட்டின் குற்றவியல் விசாரணை செயல்முறையை நவீனமயமாக்குவதற்கும் நெறிப்படுத்தலுக்கும் ஒரு முக்கிய படியாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. நாரகன்பேட்டையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க முன்னாள் தொழிலாளர் துறை கட்டிடத்தில், இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் நாராயண்பேட்டை ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் சொல்லலாம், சிசிஐபி நிறுவப்பட்டுள்ளது. மற்றும் சீனியர் டிஐஜி ஆய்வாளர் ரன்மல் கொடித்துவக்கு தலைமையில் செயல்படும். அதன் இயக்குநராக ஏற்கனவே நாம் சொன்னது போன்று கமல் ஆரியவன்ஸ் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பணிகம் 6 சிறப்பு பிரிவுகளை கொண்டிருக்கும். 6 பிரான்ச்சுகளை 6 பீரோவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் சிக்கலான மற்றும் அதிக முன்னுரிமை கொண்ட வழக்குகளை கையாளும் பணியை கொண்டிருக்கும். ஸ்பெஷல் டீம் தானே, ஸ்பெஷல் முறையாக வருகின்றவர்களை கையாளும். அதாவது பொதுவா சொல்ல போனால் அரசியல்வாதிகள், கொள்ளையடிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்காக தனியாக உருவப்பட்டிருக்குது. அடுத்தது நீதிமன்றம் வருமாண்டா வித்தின் 2 இயர்ஸுக்குள்ள உங்களுக்கு முடிவு காணப்படும். டிஐஜி நிஹால் தல்துவையும் டிஐஜி ஆகவும் எஸ்எஸ்பி சானி அபேசகரவை இயக்குநராகவும் தான் இது இயங்கும். சட்டவிரோத சொத்து விசாரணைகள் 25 மில்லியன் இருந்து 50 மில்லியன் ரூபாய் கூட்ட வரம்பு, 50 மில்லியன் அதுக்குள்ளதான் இது வரப்போகுது, அதுக்கு மேலே போகாது. கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணைகள், சைபர் குற்ற விசாரணைகள், சைபர் கிரைம், மனித கடத்தல் மற்றும் கடத்தல் விசாரணைகள், கடற்சார் குற்ற விசாரணைகள், குற்றவியல் புலனாய்வு மற்றும் பகுப்பாய்வு என்று மீண்டும் அதுதான் சொல்றாங்க. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால குற்றவியல் விசாரணைகளை பரவலாக்க வேண்டியதன் அவசியத்தையும், குற்றவியல் புலனாய்வு துறையின் அதிகப்படியான வழக்கு சுமைகளை குறைப்பதன் அவசிய தேவையும் நாடாளுமன்றத்தில் பேசி வலியுறுத்தியிருக்கின்றார். தொலைதூர பகுதிகளை சேர்ந்தவர்கள் சிஐடி மூலம் நீதி தேடி நீண்ட தூரம் பயணிப்பார்கள். சிசிஐபி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் மூலம் புகார்களை நெறிப்படுத்தி தொடர்புடைய பிரிவுகளுக்கு வழி நடத்தும். விசாரணைகள் தாமதமின்றி தொடங்குவதை உறுதி செய்யும் என்று அமைச்சர் கூறியிருக்கின்றார். இதே நேரம் மாகாண குற்ற பிரிவுகள் புதிய கட்டிடத்துக்கு ஆதரவாக செயல்படுது. மாகாணந்தோறும் ஒரு பிரான்ச் ஒன்று அமைக்கப்படுறாங்க. அது அநேகமாக இந்த டிஐஜி ஆபீஸ்லாம் இயங்கும். இந்த முயற்சி செயற்திறன் மட்டுமல்ல, இது பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது மற்றும் சமூக சீர்திருத்தத்தை முன்னெடுப்பது பற்றியது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் காவல்துறை புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை சிசிஐபி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து இந்த குற்றவியல் விசாரணைகள் நவீனமயமாக்குவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் நாட்டின் முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக இது இயங்கும் என்றும் இது போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய பணியகம் பொது பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலன் கருதி அத்தனை குற்ற சேவைகளையும் செய்யும் என்றும் சொல்லுகின்றார்கள். தொலைதூர பகுதியில் சேர்ந்த நாட்டு அவுட் ஆஃப் ஏரியா சேர்ந்த மக்கள் சிஐடி மூலம் நீதி வேண்டி வந்தாலும் கிட்டத்தட்ட 60,000 புகார்கள் நிலுவையில் உள்ளதாம் சிஐடியில. மிகவும் திறமையான அமைப்பு தேவை என்பது தெளிவாகுங்க. அதன் மூலம்தான் 60,000 புகார்களையும் அவர்கள் கூடிய சீக்கிரம் இந்த ஐசிஐபி மூலம் செய்ய போறாங்களாம். கடுமையான குற்றங்களை விசாரித்து, அதாவது இந்த மாகாண மட்டத்திலும்
இதை பரவலாக விஸ்தரிக்கப்பட்டு அங்கு இந்த மாகாண மட்டங்களில் நடைபெறுகின்ற இந்த போதை வஸ்து கடத்தல் கும்பலுக்கு எல்லாம் இந்த விசாரணைக்கு எல்லாம் செய்யப்படுறாங்களாம். விசாரணைகள் மிக குறுகிய காலத்தின் மேற்கொள்வதற்காக இந்த சிசிஐபி இயங்கும் என்று சொல்லப்படுகின்றது. சிஐடிக்கு வரும் 60,000 முறைப்பாட்டுக்கு மேலே இன்னும் தேங்கி கிடக்குதாம். அவைகள் எல்லாம் இந்த சிசிஐபி செய்ய போகின்றதாம். ஆனாலும் மாகாண மட்டத்தில் இது நிறுவப்படுகின்ற போது கொழும்புக்கு இந்த உதவி தேடி வருபவர்கள் அல்லது விசாரணைகளை நலம் தேடுகின்றவர்கள் கொழும்புக்கு வர தேவையில் அவங்கட மாகாணத்தில அதை அவங்க செய்யலாம் என்று சொல்றாங்க. இனி வரும் காலங்கள் இது கூடுதலாக நாம் சரியாக சொல்ல போனால் இது அரசியல்வாதிகளுக்காக செய்யப்பட்டதா. இதன் மறைமுகம் அரசாங்கம் இப்படி சொன்னாலும் கூட இது கூடுதலாக அரசாங்க நிதிகளை பயன்படுத்திய குற்றவாளிகளை இவர்கள் துரிதமாக விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க போகின்றார்கள். நீதி தன் கடமையை செய்யும் என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, கௌரவ பிரதம நீதியரசர் அவர்களும் மிக திறமையாக செயல்படுகின்றார். இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சும் இந்த மாதிரி ஒரு பியூரோவும் செயல்படுகின்ற போது நாட்டில் குற்ற செயல்கள் மிகவும் குறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் காசை வாங்கிட்டு விடுற இந்த காகிதாட்டக்காரங்க மத்தியில இது கொஞ்சம் சிறப்பாக செயல்படும். சானி அபேசேகர அவர் ஒரு தியாகத்துடன் செய்கின்றார். எனவே வரும் காலங்களில் நாம் பார்ப்போம், இதை நாம் அவதானிப்போம். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி தெரிவிப்போம். ஒரு சிறந்த சேவையாக நாம் பார்க்கின்றோம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.